வணக்கம். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பக்கம் ரத்னகிரி ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். 1500 வாட் பிஎல்டிசி மோட்டாரு, பைப் லென்த் 82 அடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் நம்ம ஒரு ஏரி பக்கம் போட்டோம் 900 வாட்ஸு. அந்த ஏரியிலேருந்து வர ஓடை கால்வாயில் போட்டிருக்கோம். ஒரு 20 to 30 அடி இருக்குது. மேலே ஒரு 1500 அடி இருக்குது. லாங் தண்ணி பம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது ரன்னர் டெலிவரியில். இந்த ஏரியாவுக்கு இது நமக்கு 7வது சைட்டு. இன்றைக்கி 2 ப்ராஜெக்ட் இருக்குது. பக்கத்து ஊரில் இன்னொரு சைட்டு 900 வாட் பிஎல்டிசி, ரெண்டுமே ஒரே நாளில் முடிச்சிடலான்ட்டு பக்கம் கொண்டு வந்துட்டோம். வெயில் இல்லை, ஃபுல்லாகவே டல் கிளைமேட்டு தான், மேகமூட்டமாக இருக்குது. வெயில் இருந்தால் இன்னும் நல்ல ப்ரெஷர் வரும் தண்ணி. இப்போது 3 to 5 ஆம்ஸ் அந்த நேரம் தான் போயிட்டுருக்கு. 10 ஆம்ஸ் வரைக்கும் போகும் லோடு. ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம். தண்ணி மீடியமான ப்ரெஷர் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஏறுது, அப் டவுன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆம்ஸ் ரேட்டிங் ஏறும் போது ஏறுது, குறையும் போது தண்ணி ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் 2 to 3 ஆம்ஸ் வந்துருச்சு. இப்போது இங்கே 6 HP ஆயில் இன்ஜின் வச்சுருக்காங்க. இதுக்கு மாற்றாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் போட்டிருக்கோம். இதுதான் கால்வாய்க்குள்ளே மோட்டார் இருக்குது. உள்ளே ஒரு 25 அடி உள்ளே இருக்குது. கீழே வளைச்சி கொண்டு போயிருக்காங்க. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா, ஏனை நிறைய வர இடங்க. சேஃப்டியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ஏரியாவில் இது 7வது சைட்டு. 8வது சைட்டும் இன்றைக்கி இங்கே தான் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு, வெல்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. குழி தோண்டத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேனசோனிக் ஆங்கர் பைபிஎஸ்எல் 605 வாட்ஸ் இந்த பேனலு. 4 பேனல் சீரியல் கனெக்ஷனு. 2.8 ஆம்ஸ் போயிட்டுருக்கு. வெயில் சுத்தமாக இல்லை, ரொம்ப டல் கிளைமேட்டாக இருக்குது. நெல் வயல் சேடை ஓட்டுறதுக்காக ஒரு 1.5 ஏக்கர் காடு நாற்று விட்டுருக்காங்க. சுற்றியுமே ஃபாரஸ்ட்டு தான் எல்லா பக்கமுமே. இங்கே தான் யானை வர ஏரியாவும் ஃபுல்லாக யானை நிறைய அடிக்கடிக்கு டெய்லியுமே கூட வருங்களாம். இப்போ நம்ம சைட் விசிட்டிங் வந்து போன வாரம் பக்கம் சைட் ஒர்க் பண்ணும்போது அப்பயே வந்து பார்த்திங்கன்னா யானை போன பாதை நிறையாவே இருந்தது, கூட்டு போயிருந்தது. ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் அந்த நீர் தேக்கம். யானை இங்கே வந்து தண்ணி குடிக்க வர இடம் இங்கே தான். அப்படியே சுற்றிட்டு முன்னாடி போயிட்டு அந்த தென்னை மரத்துக்கு அந்த வழி இருக்குது. இறங்கி உள்ளே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஜம்மன் போகும். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் நம்ம சைட் பண்ணும்போது பகலில் யானை வந்துருச்சு. நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம், யானை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிட்டோம். யானை வந்து பாதை காட்டுறோம் பாருங்கள். இப்போ ஒரு நெல் அறுவடை வந்தது. இது ஃபுல்லாகவே யானையோட காலடி தான். இது நெல் வயல் ஃபுல்லாகவே வந்து மெதிச்சு வச்சுருக்கு. அப்படியே பாருங்கள், இதுவும் யானை காலடி தான் ஃபுல்லாகவே. நல்ல 1 அடி 1.5 அடி டயா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 அடி டயா இருக்குங்க. வேறு எந்த சைஸ் இருக்குன்னுட்டு ஃபுல்லாக யானை காலடி தான். இங்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு போயிருக்கு. நம்ம முன்னாடி நெல் வயல் நாற்றுட்ருக்காங்க. அது பக்கம் தான் அந்த பில்லு போருக்கு பின்னாடி தான் நம்ம சோலார் ஃபிட் பண்ணுறோம். அதனால் எந்த அளவுக்கு ஹெவியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுனாங்க. நம்ம எல்லா கஸ்டமருக்கும் ஹெவியாக தான் பண்ணுறோம். ஏன்னா வந்து எப்போ வந்தாலும் இந்த ஏரியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி வந்து வாய்க்கால் போய்கிட்டு இருக்கு. 2.5 இன்ச் பைப் கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. நெல் நாற்றுக்கு தண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்கு, கட்டிகிட்ருக்காங்க. அப்படியே சேடை ஓட்டுறதுக்கும் ரெடி பண்ண போகிறாங்க. நல்லா வாய்க்கால் அருமையாக பாசனம் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோழி செட்டு தெரியும், அங்கே வரைக்கும் போகணும் தண்ணி. அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வரைக்கும் அந்த பச்சைப்பூச்சி மல்பெரி நட்டுருக்காங்க. அதை தாண்டி மேலே வரைக்கும் 2.5 பைப்பில் ஃபுல்லாக போகணும். வாய்க்கால் பாசனம் அருமையாக பண்ணிக்கலாம். வெயில் குறையும் போது குறையுது. மற்றப்பட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நெல் நாற்றுக்கு தேவையான தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிடுச்சு. ஒரு வயல் ஏன்னா ஆல்ரெடி ஈரம் இருந்ததுனால டக்குன்னு பாஞ்சிடுச்சு. ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1.25 டைமு. 2 அடி ஆளும் குழி தோண்டி காங்கிரீட் பண்ணியாச்சு. பேனசோனிக் ஆங்கர் பைபிஎஸ்எல் 605 வாட்டில் 4 பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே சீரியல் கனெக்ஷன் தான். மோட்டார் 1500 வாட் டைப் பிஎல்டிசி. ஹெட்டு 31 மீட்ரு. மேக்ஸிமம் 30,000 லிட்டர் per hour டிஸ்சார்ஜு. 171 வோல்ட்டு. ஆர்பிஎம் 2800. 9 ஆம்ஸில் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்குது. 90% குறையாமல். வாட்ஸ் 1549 லோடு எடுத்துகிட்ருக்கு. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1.25 டைமு. ஒரு 5 அடி தோட்டத்துக்கு தண்ணி போய் நல்லா விழுந்துட்டுருக்கு ஹை ப்ரெஷரில். வெயில் வந்து மீடியமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஃபுல் ஃபோர்ஸ் வந்துட்டுருக்கு. 8 ஆம்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ வெயில் இப்போ ஓரளவுக்கு திறந்துருக்கு. இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ். தண்ணி வந்து 2.5 டெலிவரி கொடுத்தோம்னால லாங் ஃபுல்லாக போகுது. இப்போ பைப் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம். 63 mm பைப் சைஸு. 5 to 6 அடி போய் விழுந்துட்டுருக்கு 8 ஆம்ஸுக்கு. வெயில் வந்து குறைஞ்சா குறையுது. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.